எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாலக்கீரை உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவி நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணி விட்டு குக்கரில் மூடி வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுது. அப்படியே தோல் நீக்கிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாலக்கீரை இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே எல்லாமே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 3/4 டம்ளர் தண்ணி அப்படியே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூட வேண்டாம், திறந்தே வேகட்டும். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கீரை நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடி வச்சுட்டு கீரை மட்டும் எடுத்து ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 தக்காளி எடுத்துருக்கேன். நடுபாகத்தை கட் பண்ணி 2 தக்காளி அரைச்சிடலாம். 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன். 1 ஏலக்காய். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு 4-5 முந்திரி சேர்த்து அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2, 1 காஞ்ச மிளகாய். நல்லா பொரியட்டும். இது பாருங்கள், 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், நார்மல் சைஸு. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுருக்கேன். பாருங்கள், 1 தக்காளி கட் பண்ண தக்காளி அப்படியே சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக அரைச்சிருக்கேன், சின்ன தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே 1 தக்காளி தான். காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சன்னா மசாலா 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். டீ சிம்மில் வைங்க, மசாலா சேர்த்துட்ட வரைக்கும் அதிகமாக வைக்கக்கூடாது. தயிர் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தயிர் எடுத்த பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து. பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. 1 மிளகாய் தான் கொஞ்சம் பெரிய சைஸு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோல் நீக்கிட்டேன். இது பாருங்கள், இதை அப்படியே இந்த மசாலா கூட போட்டு இங்கே பாருங்கள், தூள் உப்பு
இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா கூட இந்த உப்பு கூட நல்லா கலந்து வரணும். உப்பு வந்து உப்பே சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்க தக்காளி விழுத நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இது கூட சேர்த்துருங்க. அப்படியே நல்லா ஒரு 3 நிமிஷம் கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி அரைச்ச ஜார்லேயே நம்ம இந்த பாலக்கீரை வேக வச்சது நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டேன். இந்த மசாலா கூடயே இந்த அரைச்ச பாலக்கீரையை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஒரு கட்டில் பாதி கட்டு தான் எடுத்திருக்கேன் பாலக்கீரை. இங்கே பாருங்கள், ஜாரில் பாலக்கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி அப்படியே கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நிறையா விடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுங்க. இங்கே பாருங்கள், உப்பை வந்து இந்த கீரையும் சேர்த்துருக்கிறதால கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குலேயே சேர்த்துருக்கோம். இப்போ கீரை சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக அரைக்குதுன்னா நல்லா திக்காக வந்துடும். கரண்டி மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு பாலக்கீரை கிரேவி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாலக்கீரை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்திக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.